வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். வேர்ல்டு கப் ஃபுட்பால் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு காலையில 12:30 மணி மேட்ச் பார்த்தேன். அப்புறம் காலையில 7:30 மணி 2 மேட்சுமே பார்த்தேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை, நான் வேர்ல்டு கப்பை பொறுத்தவரைய 1986 மெக்சிகோ வேர்ல்டு கப், இதுக்கு முன்னாடி மெக்சிகோவில் நடந்தது 1986. அப்போ வந்து அர்ஜென்டினா ஜெயிப்பாங்க, மேரடோனா கேப்டனாக இருப்பார். ஸோ அந்த வேர்ல்டு கப்லேருந்து நான் லைவ் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போ வரைய இப்போ லாஸ்ட் 2022 ஜியோ சினிமாவில் வந்து எல்லா மேட்சுமே லைவ் பண்ணாங்க, ஃப்ரீயாகவே லைவ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து Z5ல வந்து 799 அந்த பிளான் போட்டோம்னா நம்ம வந்து Z5ல லைவாக பார்க்கலாம். அதுலேயே லைவ் டிவி ஆப்ஷன் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ், அதாவது யுனைட் 8 இருக்கும், யுனைட்டுக்கு அப்புறம் 8 யுனைட் 8 ஸ்போர்ட்ஸ், அதில் வந்து நம்ம லைவாக பார்க்கலாம். நீங்கள் கேபிள் டிவியில் பார்க்கணுன்னா யுனைட் 8 ஸ்போர்ட்ஸில் பார்க்கலாம். அது யுனைட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னே உச்சரிக்கலாம். இதில் மொபைலில் பார்க்கணுன்னா நீங்கள் Z5 ஆப்பில் பார்க்கலாம். நான் அந்த 799 அந்த இதுதான் நான் பண்ணியிருக்கேன், ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் தான் நான் பார்க்குறேன். இதை பொறுத்தவரை முதல் மேட்ச் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி மெக்சிகோ வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, RSA, அதாவது ரிப்பப்ளிக் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ மெக்சிகோ வந்து 2 கோல் போட்டாங்க, அவங்களால கோல் போட முடியல சவுத் ஆஃப்ரிக்காவால். பயங்கர ஃபவுலு, ஏகப்பட்ட ஃபவுலு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 2 ரெட் கார்டு கொடுத்தாங்க. 11 பிளேயர்ஸோட விளையாட ஆரம்பித்தவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ரெட் கார்டு 10 பேரோட விளையாண்டாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு ரெட் கார்டு 9 பேரோட தான் விளையாண்டாங்க. 2 ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சாச்சு. இப்போ இவங்களுக்கு மெக்சிகோவுக்கு ஒரு ரெட் கார்டு, அதாவது செகண்ட் ஹாஃப் முடிய போகிற நேரத்தில் தேவையில்லாமல் போய் ஒரு ஃபவுல் பண்ணி ரெட் கார்டு வாங்கினார். அது வாங்கியிருக்கவே வேண்டாம். ஸோ மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. முதல் மேட்ச்சு மெக்சிகோ ஜெயிச்சிட்டாங்க, அவங்க தான் நடத்துகிறாங்க. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா அந்த 3 நாட்டில் தான் நடக்குது. முதல் மேட்ச் மெக்சிகோவில் நடந்தது, குவாட்லஹாராவில். அந்த மேட்சை வந்து மெக்சிகோ அணி வெற்றி பெற்று விட்டது. 2வது மேட்ச் வந்து முதல் நாள் 2 மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மெக்சிகோ ஜெயிச்சிட்டாங்க. 2வது மேட்ச் கொரியாக்கும் செக்கோஸ்லோவேக்கியா அவங்க 2 பேருக்கும் நடந்தது. இதில் என்னன்னா இவங்க 2 கோல் போட்டாங்க, கொரியா அவங்க 1 கோல் தான் போட்டாங்க. ஸோ கொரியா ஜெயிச்சிட்டாங்க. கொரியா கேம் நல்லா இருந்தது, அவங்க அட்டாக் பண்ணாங்க. பட் கோல் கீப்பர் சூப்பராக இருந்தார், கொரியா கோல் கீப்பர். லாஸ்ட்ல 2-2 ஈக்குவல் ஆகிடும், எக்ஸ்ட்ரா டைம் போகுமோன்னு நினச்சேன். எக்ஸ்ட்ரா டைம் போகாமல் ரொம்ப நல்லா கொரியா கடைசியில் விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்க, சூப்பராக விளையாண்டுட்டாங்க. மொத்தம் 12 குரூப்பு, ஒரு குரூப்புக்கு 4 டீமு, 48 டீமு, 104 மேட்ச்சு. ஸோ இது வந்து ஜூலை 19ஆம் தேதி வரை, ஜூலை 19 தான் ஃபைனல், அது வரைய நடக்க போகுது. Z5 ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் எல்லா மேட்சுமே பார்க்கலாம். அஃபிஷியலாக ஒரு விஷயம் வரல அப்படின்னா இந்த பேஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கற்பனையாக அவங்களாம் ஏதாவது ஒரு அப்டேட்டை போட்டு இவங்களாம் போட்டு விடுறாங்க. ஸோ இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து அதை மறுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ KH237க்கு அப்படி தான் பண்ணுறாங்க. அஃபிஷியலாக எந்த அறிவிப்பும் வரல. அது அஃபிஷியலாக வந்ததுங்கிறது கடைசியாக யாரெல்லாம் அந்த படக்குழுவில் வந்திருக்காங்க, ரைட்டர் யாரு, மியூசிக் டைரக்டர் யாரு அப்படிங்கிறத ஆல்ரெடி ஜேக்ஸ் பிஜாய்ங்கிறதெல்லாம் போட்டாச்சு. அஃபிஷியலாகவே ஜேக்ஸ் பிஜாய்னு போட்டதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்டர் அதே அன்பறிவு அனிருத் மியூசிக்கா, ஏன்னா அஃபிஷியலாகவே ஜேக்ஸ் பிஜாய்னு போட்டிருக்கு. இவங்க கற்பனையாக வந்து அனிருத் மியூசிக்கு. அப்புறம் படத்தில் வந்து கமலஹாசனை தவிர அருள்நிதி நடிக்கிறாராம், அசோக் செல்வன் நடிக்கிறாராம், விக்ரம் பிரபு நடிக்கிறாராம். ஸோ இந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க பச்சை பொய்யை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே திருச்சி கிழக்குல வந்து கமலஹாசன் போட்டி போட போறாரு, திமுக சார்பாக பொது வேட்பாளராக போட்டி போட போறாருன்னு ஒரு பொய்யான தகவலை பரப்புனாங்க. அடுத்தாப்புல வந்து KH237ல அனிருத் ஒரு போடுறப்ப அட்லீஸ்ட் அஃபிஷியலா சொன்னதை போட்டிருந்தா கூட கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்திருக்கும். ஜேக்ஸ் பிஜாய் தான் இந்த படத்துக்கு மியூசிக்னு போட்டிருந்தா கூட இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்திருக்கும். அப்ரப்டா இப்படி வந்து என்ன வேணாலும் போடலாம் அப்படின்னு அஃபிஷியலா அவங்க அறிவிக்காதப்ப இப்படி போடும் பொழுது அது வந்து நம்பகத்தன்மையை கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரி திருச்சி கிழக்கில் கமல் போட்டி போடுறாரு, இந்த மாதிரி KH237க்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாருன்னு இஷ்டத்துக்கு வதந்திகளை பரப்புறாங்க. இதை தடுக்கணும் ராஜ்கமல். அவங்க அஃபிஷியலாக ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்து இந்த படம் எப்போ ஆரம்பிக்க போகிறோம் என்னங்கிறத கொடுத்தா தான் இந்த மாதிரியான வதந்திகள், படம் டிராப்டுன்னு ஒரு வதந்தி, அப்புறம் படத்துக்கு அனிருத் மியூசிக்னு ஒரு வதந்தி, இப்படி ரெக்க கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு. இதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம், கல்கியை முடிச்சுட்டு வந்துட்டாரு உலகநாயகன் ஒரு ஷெட்யூல, எப்போ படம் ஆரம்பிக்க போகிறோங்கிறத வந்து ராஜ்கமல் அறிவிக்கணுங்கிறது தான் உலகநாயகன் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. சிங்கீதம் அந்த படத்தை பார்த்தின ரிவ்யூஸ் நிறையா வந்துகிட்டு இருக்கு. நான் இன்னும் படம் பார்க்கல, பட் படம் பார்த்தவர்கள் நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஜென்யூனா ட்ரை பண்ண வேண்டிய படம், ரொம்ப யூனிக்கான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது, அந்த பேஸும் கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை அந்த சாங்ஸ் மூலமாக
டயலாகுக்கு பதிலாக சாங்ஸ் ஃபுல்லாக வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி போகுது, அங்கங்கே காமெடி ஒர்க் ஆகுது. செகண்ட் ஆஃப் வந்து எமோஷ்னலாக இருக்கு. குறிப்பாக ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு, எமோஷ்னலி டச்சிங்காக இருக்கு. இது வந்து இந்த 94 வயசுல இப்படி ஒரு ஐடியாவை டைரக்ட் பண்ண சிங்கிதம் சீனிவாசராவை என்ன சொல்லி பாராட்டுவது. படத்துக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய டிஎஸ்பி உடைய மியூசிக் பிரமாதப்படுத்திட்டாரு. நிச்சயமாக அவருக்கு தேசிய விருது கொடுக்கணும். தெலுங்கு சினிமால இந்த மாதிரி ஒரு யூனிக்கான நாவலான ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஐடியா வந்து பிரசன்ட் பண்ணதுக்காகவே நாக் அஸ்வின் அவருடைய வைஜெயந்தி மூவிஸுக்கும் அந்த படத்தை டைரக்ட் பண்ண 94 வயசுல இவ்வளவு அருமையான கான்செப்டை டைரக்ட் பண்ண நம்முடைய இயக்குனர் சிங்கிதம் சீனிவாசராவையும் மியூசிக் டைரக்டரையும் பாராட்டணும். எல்லா நடிகர்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக அந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா எமோஷனலா இருக்குங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி சாங்ஸ் அப்படி அந்த மாதிரி போகுது. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல படம், ஒரு டீசெண்டான வாட்ச், அதாவது எபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இருந்தா எக்ஸ்ட்ராடினரியா வந்திருக்குங்கிற அளவுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்க்க முடியுது. இது எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்காது. ஏன்னா படம் ஃபுல்லா வந்து டைலாக் பதிலாக பாட்டுங்கிறப்ப எல்லாரும் இதை ரசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் அதை மீறி ஒரு நல்ல அட்டம்ப்டுக்காக, அதுவும் இந்த ஏஜ்ல இப்படி ஒரு அட்டம்ப்ட், அதாவது வசனமே இல்லாம படம் எடுத்தாரு. பேசும் படம்னு பேர் வச்சாரு. கண் பார்வையற்றவனை வச்சு படம் எடுத்து அதுக்கு ராஜபார்வைன்னு பேர் வச்சாரு. இப்போ கரெக்டா பேர் வச்சிருக்காரு, சிங் கீதம். சிங் அப்படின்னா பாடு, கீதம்னா பாடல். ஸோ படம் ஃபுல்லா பாட்டு பாட வச்சிருக்காரு. அவருக்கு வந்து இந்த வயசுல இப்படி ஒரு படத்தை எடுத்ததுங்கிறது அன்பிலீவபிள். இந்த ரிவ்யூலாம் படிக்கும் பொழுதே சந்தோஷமா இருக்கு. விரைவிலேயே இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் வருது. உலக நாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய உலக அளவுல பிரபலமான ஒரு பிலிம் மேக்கரா இருக்காரு. ஆக்டர் அண்ட் பிலிம் மேக்கர், ஒரு ப்ரொடியூசர். அவரை பொறுத்தவரைய கோ ப்ரொடக்ஷன்ஸ், வெளிநாடுகளோடு ஒப்பந்தம் பண்ணக்கூடிய அந்த லெவல்ல இருக்கக்கூடியவர். இப்ப கனடா இந்தியா அப்படின்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு. அதுல வந்து கனடாவுடைய மினிஸ்டர் ஜெஃப்ரி அவர் வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அவர் என்ன முயற்சி எடுத்திருக்காருன்னா, அவர் சென்னை வந்திருக்காரு. சென்னையில வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி இந்தியா கனடா இந்த 2 நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம், அதாவது எப்படின்னா சேர்ந்து படம் பண்றது, கோ ப்ரொடியூஸ் பண்றது, ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை பத்தி பேசியிருக்காங்க. Canada's Minister Councillor Jeffrey Dean discussed unlocking new opportunities in creative collaboration and co-productions with Kamal Haasan in Chennai. கிரியேட்டிவ் கொலாபரேஷன், ஒரு படம் எடுக்கணும், அதுக்கு வந்து உதவிகள் ஏதாவது தேவைன்னா இந்தியாவுக்கு வரலாம். ஏன்னா இங்க நம்ம ஏராளமான ஹாலிவுட்டுக்கு தகுந்த எல்லாமே இங்க இருக்கு. ஏன்னா அவங்க இந்திய படம் மாதிரியான படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படும் பொழுது இங்க வர்றது தான் கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. 2 நாடுகளும் சேர்ந்து கோ ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இப்போ இந்தியா இலங்கை வந்து சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க, இந்தியா ரஷ்யா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியா கனடா சேர்ந்து பண்ணலாம். அதற்கு உலகநாயகன் ஒரு அச்சாரம் இடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல மீட்டிங்கா தெரியுது. இதனுடைய முடிவு வந்து ஃப்ரூட்ஃபுல்லா அமையணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறோம்.